இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை கூர்மையா கவனிச்சுட்டு வர நமது உச்சநீதிமன்ற செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். இந்த தீர்ப்புடைய முக்கியமான சாராம்சங்கள் என்ன வெங்கடேசன்? வணக்கம். குறிப்பாக இந்த மசோதாக்கள் மற்றும் துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் தமிழக அரசின் ரிட் மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.வி. பார்த்திவாலா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து கடந்த பிப்ரவரி 10 என்பது தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நிலையில் இன்று காலை 9:44 மணிக்கு தான் இந்த தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று தீர்ப்பு வழங்குவதற்கு 3/4 மணி நேரத்திற்கு முன்தான் அந்த அறிவிப்பு என்பது வெளியானது. குறிப்பாக இந்த தீர்ப்பின் சாராம்சத்தை பார்த்தோம் என்றால், அவர் ஆளுநர் என்பவர் அமைச்சரவையின் ஆலோசனைப்படியும் அறிவுரைப்படியும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு முத்தாய்ப்பான கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் அந்த 10 மசோதாக்கள் தற்போது ஒப்புதல் அளித்து சட்டமாகிவிட்டதாக கருத வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக இந்த 10 மசோதாக்கள்ல முக்கியமானவை எவை? இந்த 10 மசோதாக்கள் பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே இந்த மசோதாக்கள் என்பது துணைவேந்தர்கள் நியமனம் தாண்டி இந்த மசோதாக்களை பொறுத்தவரை பல்வேறு சட்ட சிக்கல்களை கொண்ட மசோதாக்களை அவர்கள் இருந்தனர். குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்த மசோதா உள்ளிட்டவை அதில் இடம்பெற்றிருந்தன. அந்த மசோதாக்கள் தான் தற்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவே கருத வேண்டும் என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பின் இறுதியில் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்தையும் முக்கியமாக பார்க்க வேண்டும். மாநில அரசுடன் இணக்கத்துடன் ஆளுநர்கள் செயல்பட வேண்டும் என்றும், முட்டுக்கட்டை விதிப்பவராக இருக்கக்கூடாது என்றும், பதவி பிரமாணத்தின்படி ஆளுநர் செயல்பட்டு மாநில நலனை கருத்தில் கொண்டு அவர் செயலாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த தமிழ்நாடு அரசின் ஆளுநர் முடிவை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்ற ஒரு தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. ஆளுநருக்கென பொதுவாக தனி விருப்புரிமை என்பது இருக்க முடியாது. அது அரசமைப்பு சட்டத்தின் கீழ் என்பது அவருக்கென தனி விருப்புரிமை என்பது சில விஷயங்களுக்கு மட்டுமே அந்த தனி விருப்புரிமை என்பது இருக்கும். பொதுவாக அவருக்கென்று ஒரு தனி விருப்புரிமை என்பது இருக்கவே முடியாது. முக்கியமான அம்சம் கால அவகாசம். குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கிறதுல கூட சம்பந்தமான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போன போது கூட இன்னார்டினேட் டிலே இருக்கக்கூடாதுங்கிற அறிவுரையோட நீதிமன்றம் நிறுத்தி இருக்கு. இது எவ்வளவு காலம் அப்படின்னு ஒரு கால வரையறை செய்யல. ஆனா இந்த தீர்ப்புல 1 மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியமானது. ஒரு லீகல் பேரலன்ஸ்ல ஒரு அன்பிரசிடென்டட் டைம் ஃப்ரேம்னு சொல்லலாமா? அதனது விளைவு என்ன? அதை பத்தி விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து அரசமைப்பு சட்டத்தில் ஒரு கால வரையறை இல்லை என்ற பட்சத்தில் அது மறைமுகமாக அதற்கு விரைவாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளார்ந்த அந்த ஒரு கருத்தை ஆளுநர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் வலியுறுத்திய அதே நேரத்தில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்த முடிவை ஆளுநர்கள், தமிழ்நாடு ஆளுநர் மட்டுமல்ல, நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஆளுநர்கள் இனி 1 மாதத்துக்குள் எடுத்தாக வேண்டும் என்ற ஒரு கால வரையறையை, கால கெடுவை உச்சநீதிமன்றம் ஆளுநர்களுக்கு விதித்துள்ளது. மேலும் அதை திருப்பி அனுப்பி வைக்க வேண்டிய முடிவை ஆளுநர்கள் 2 மாதங்களுக்குள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1 மாதத்துக்குள் இந்த மசோதாக்கள் நான் ஒப்புதல் அளிக்கிறேன் அல்லது ஒப்புதலை நிறுத்தி வைக்கிறேன் அல்லது திருப்பி அனுப்பி வைக்கிறேன் என்ற ஒரு முடிவை இனி ஆளுநர்கள் தங்களுக்கென ஒரு தனி விருப்புரிமை இருப்பது என்று கருதி கால வரையறையின்றி ஒரு விஷயத்தை அவர்கள் கிடப்பில் போட்டு, குறிப்பாக அந்த மசோதா ஒரு மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அது அனுப்பி வைக்கும் போது அது உயிர்ப்புடன் இருப்பதாகவும், அந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் இவ்வாறு ஒப்புதல் அளிக்காத போது அது வெறும் எலும்புக்கூடாகிவிடும், அது உயிரற்ற வெறும் காகிதமாகிவிடும் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் ஆணித்தரமாக அந்த தீர்ப்பில் வலியுறுத்தியுள்ளது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை மிக முக்கியமாக அரசமைப்பு சாசனத்தின்படி ஆளுநர் செயலாற்ற வேண்டும். அவர் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்தின்படி உண்மையாக இருக்க வேண்டும். ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே நடக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் இன்றைய தீர்ப்பின் மூலம் ஆணித்தரமாக ஆளுநர்களுக்கு வலியுறுத்தியுள்ளது. சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.